பீரியட்ஸ் ப்ராப்ளம். ஏன்னா எல்லாருமே யங் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் பீரியட்ஸ் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும், பீரியட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். ஓகேவா? 12 வயசுல வந்தால் தப்பு, 18 வயசு லேட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் எப்போ வேணாலும் ஒருத்தருக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகலாம். அதே மாதிரி மாசத்துல 20 நாட்களுக்கு ஒரு முறையிலிருந்து 45 நாட்களுக்கு ஒரு முறை வரைக்கும் அது நார்மல். இப்போ ஒருத்தருக்கு 20 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கரெக்ட். அவளோட ஃப்ரெண்ட் இருப்பா, அவளுக்கு 35 நாளைக்கு ஒரு தடவை வரும், அதுவும் கரெக்ட். இன்னொருத்தி இருப்பா, அவளுக்கு 28 நாளைக்கு ஒரு தடவை வரும், அதுவும் கரெக்ட். ஒருக்கா அவங்க சிட்டி பொண்ணு இருப்பா, அவளுக்கு 45 நாளைக்கு ஒரு தடவை வரும், அதுவும் கரெக்ட். ஓகேவா? இது எல்லாமே ரெகுலர் பீரியட்ஸ் தான். அதனால அவளுக்கு ஒரு மாதிரி வருது, எனக்கு மாசம் ஒரு தடவை வரல, இதுக்கு பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? ஸோ அந்த பயம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. எப்ப நம்ம பயந்துக்கணும் அப்படின்னா, 20 நாட்களுக்கு குறைவா வந்துச்சு பீரியட்ஸ் அப்படின்னு சொன்னா அதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு. ஒரு கால் 45 நாளுக்கு ஜாஸ்தியா போகுது அப்படின்னு சொன்னா நம்ம திருப்பியும் ஏதோ தொந்தரவு இருக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். இது 2 இருந்தா மட்டும்தான் நமக்கு என்னது பீரியட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்க சந்தர்ப்பம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி பீரியட்ஸ் ஃப்ளோ, எவ்வளவு நாளைக்கு இந்த பீரியட்ஸ் வரலாம்? யூஸ்வலா ஒரு நாளைக்கு 3 இருந்து 4 பேட் மாத்தலாம். அப்படி நீங்க மாற்றக்கூடிய அந்த பேட்ஸ் ஒரு நாளைக்கு, ஓகேவா, உங்களுக்கு டயர்ட் ஆகாத வரைக்கும். நீங்க ஒரு பேட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாத்துவாங்க. பட் இப்போ உங்களுக்கு மனசு உடம்பு அப்படி பயங்கரமா டயர்ட் ஆயிடுச்சு, ஃபுல்லா சோக் ஆகுதுன்னா நீங்க அவசியம் டாக்டரை பார்க்கணும். அப்படி இல்லை, ஒரு 3 to 4 பேட்ஸ் நார்மலா சேஞ்ச் பண்றீங்க, ஒரு 3 இருந்து 5 நாள் வரைக்கும் வருது பீரியட்ஸ், அது நார்மல். ஒரு சில சமயங்கள்ல இந்த வயசு பெண்களுக்கு 7 நாள் வரைக்கும் கூட பீரியட்ஸ் வரலாம், அதுவும் நார்மல் தான். ஸோ இந்த மாதிரி ஹெவி பீரியட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க எகைன் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பீரியட்ஸ் வரும்போது லேசான வலிகள் இருக்கிறது நார்மல். லேசான வலி அப்படின்னு சொன்னா என்னால பொறுக்க முடியலையேன்னு கேட்கலாம். பட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மயக்கம் போட்டு விழுகாத அளவுக்கு வலி இருந்துச்சுன்னா அது ஓகேப்பா, அப்போ ஒன்றும் பெருசா பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி வலிகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? வெந்தயம் சாப்பிடலாம். ஓகே, வெரி குட். டாக்டர் மாட்ட கேட்போமா வேற ஏதாவது பண்ணலாமான்னு? நேச்சுரோபதிக்கு வேற என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் சுடு தண்ணி இருக்கு இல்லைங்களா, ஹாட் வாட்டர் பேக்னு தனியாக விற்கும். அப்படி இல்லாட்டி நம்ம ஸ்ப்ரைட்டு, பெப்சி அந்த மாதிரி பாட்டில் இருக்கு இல்லையா, அதில் சுடு தண்ணி ஊற்றி உங்களோட இடுப்பு பகுதியில் இந்த இடத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த வலி குறையும். இல்லை இன்னும் பொறுக்க முடியாத வலி இருக்கு அப்படின்னா பக்கெட்டில் சுடு தண்ணி நீங்கள் பொறுக்கிற சூட்டுக்கு சும்மா கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டு அதில் இவ்வளோ உப்பு, கல்லுப்பு போட்டுட்டு காலை நினச்சி வச்சுக்கோங்க. பட் இது பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும், ஆனால் வலியும் நல்ல சரியாயிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ இல்லை, திடீர்னுட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃப்ளோ இருக்கும், கிளாத்ஸோடு வருது அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலே இன்னொரு துணி போட்டுட்டு எப்போவுமே வைங்க. டைரெக்டாக ஸ்கின் மேலே அந்த ஹாட் பாட்டில் வைக்க வேண்டாம். இது நீங்கள் இங்கே கூட கொண்டு கிளாஸில் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வலி இருக்குது அப்படின்னா உங்கள் பெஞ்சில் பின்னாடி வச்சுட்டு உட்காந்துட்டு நீங்கள் எப்போ போல் மிஸ் பண்ண விரும்பலை கிளாஸ் அப்படின்னா நார்மலாக உட்காந்துருக்கும் போது எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், படுத்துட்டும் வச்சுக்கலாம், உட்காந்துட்டும் வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த போர்ஷனில் உங்களுக்கு. அடுத்தது நம்ம போயிடலாம். ஓகே, நீர்க்கட்டிகள் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்ப்பப்பையில, சினமுட்டை பையில நீர்க்கட்டிகள் இல்லையா? இந்த ப்ராப்ளம் யூஸ்வலா இந்த ஏஜ் கேர்ள்ஸுக்கு பீரியட்ஸ் தாண்டி போகுது. சிலருக்கு 3 மாசம் ஆகி வராது, சிலருக்கு 6 மாசம் கழிச்சு வரும், ஒரு சிலருக்கு மாத்திரை போட்டா மட்டும்தான் பீரியட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான சில பீரியட்ஸ் ப்ராப்ளம்ஸ் வர்றதுண்டு. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி. இந்த நீர்க்கட்டி பிரச்சனை ஒரு 35 கிலோ இருக்கிற பொண்ணுக்கும் வரும், 85 கிலோ இருக்கிற பொண்ணுக்கும் வரும்.
ஏன் இந்த மாதிரியான ஒரு நீர்க்கட்டி வருது? ஏன்னா நம்ம உடம்பு செய்யற வேலை இருக்கு இல்லைங்களா, அந்த வேலை நம்ம உடம்புக்கு பத்தலை, அவ்வளவுதான். ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலர் எந்த வேலையும் பெருசா பண்ண மாட்டாங்க, ஆனாலும் அவங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டா வந்துட்டு இருக்கும். ஒரு சிலர் மாங்குன்னு எல்லா வேலையும் பண்ணுவாங்க, ஆனாலும் அவங்களுக்கு பீரியட்ஸ் சரியா வராது. ஆனா இது ஏன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தருடைய உடம்பும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அதனால நம்மளுடைய உடம்புக்கு ரெகுலர் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸசைஸ் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு ஜாகிங் போறது, ஜிம் ஜாயின் பண்றது இதுதானா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. நம்ம காலையில அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி வீட்டை கூட்டி கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு சிலர் நம்ம மறந்தே போயிடுறோம், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். அம்மா எல்லாம் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் சொல்றாங்க கொஞ்சமாவது செய்யடி, படிக்கிறேன்னு எப்பவுமே அந்த புஸ்தகத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க. ஏன்னா நம்ம செல் பார்க்கறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1.5 to 2 மணி நேரம் யூஸ் பண்றோம். அதுல ஒரு அரை மணி நேரம் நம்ம வீட்டுல நம்ம என்ன செய்யலாம், வீடு கூட்டலாம், துணி துவைக்கலாம், அட்லீஸ்ட் நம்ம துணிகளையாவது துவைச்சுக்கலாம். இன்னும் நல்லது வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் துணியும் துவைச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ், சரிங்களா? இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணும்போது தன்னால என்ன ஆகும், உடம்பு அந்த நீர்க்கட்டிகள்ல இருந்து வெளியில வந்துருவோம். மெயினா டாக்டர் பிரீதா சொன்ன மாதிரி நம்ம முன்னாடி குனிஞ்சு பண்ணக்கூடிய எல்லா வேலையுமே ரொம்ப நல்லது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்க்கு பிளட் ஃப்ளோ ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகும். காலையில் எழுந்ததையும் யாருக்காவது பின்னாடி இடுப்பு வலி முதுகு வலி இல்லாதவங்க இதை ட்ரை பண்ணலாம். மெல்லமாக நின்றுட்டு ஸ்லோவாக உங்கள் கை ரைஸ் பண்ணி பெண்ட் பண்ணி ஒரு 3 தடவை மூச்சு காற்று உள்ளே இழுத்து வெளியில் விடணும். அது வரைக்கும் யூ ஹேவ் டு மெயின்டைன் இன் திஸ் பொசிஷன். உங்களால் கீழே தொட முடியும்னா தொடலாம், இல்லை என்னால் இவ்வளோதான் முடியுது குடிய முடியாது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஆனால் பண்ணும்பொழுது கண்களை மூடிட்டு பண்ணணும். கவனம் முழுக்க உங்களோட அடி வயிற்றுல இருக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் யூட்ரஸ் தெரியுமா? அப்படி இல்லாட்டி உங்கள் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்குங்க. அந்த பிக்சரை மனசில் நினச்சிட்டு அடி வயிற்றுல நினச்சிட்டு 3 ப்ரீதிங் போதும். கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 2 ப்ரீதிங் சேர பண்ணலாம். முதுகு வலி இருக்கிறவங்க, இடுப்பு வலி இருக்கவங்க, கீழே உளுந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அப்புறம் பேக் பெயின் ஜாஸ்தி ஆகும். இது தினமும் பண்ணுறோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் செட்டில் ஆகும். இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு கண்டிப்பாக செட்டில் ஆகாது. இட் டேக்ஸ் மந்த்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 3-4 மாசமாவது தேவைப்படும். அடுத்தது ரத்த சோகை. உங்களுக்கு எல்லாம் நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அவளுக்கு ரத்தம் கம்மியாயிடுச்சு. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க ரத்தம் கம்மியாயிடுச்சு. எப்படி நீங்க பார்க்கலாம்? இது இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. என்னன்னா நம்ம ஊர்ல நம்ம எல்லாருமே என்ன கலர், ஒரு மாநிறமா தான் இருப்போம். அந்த ப்ரௌன்ல டிஃப்ரெண்ட் ஷேட்ஸா இருப்போம். திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தி கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வெள்ளையாயிட்டே போறா. அது என்னது, அவ ப்ளீச் பண்ணிட்டான்னு அர்த்தம் இல்ல. இதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அது ப்ளீச்சிங் கிடையாது. நம்ம உடம்பு என்ன பண்ணிட்டு இருக்குது, உள்ள ப்ளீச் ஆகிக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் அதனோட அளவுகள் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் காரணம். ஸோ இந்த மாதிரி ரத்த அளவு குறையுது அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தொந்தரவு வரும், உடம்பு டயர்ட் ஆயிடும். எந்த ஒரு விஷயத்திலையும் சரியான கவனம் இருக்காது. நம்மால முன்னாடி செய்த வேலைகளை செய்ய முடியாது. இப்போ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஏண்டா இதை செய்யணும் அப்படின்னு சும்மாவே அப்படிதான் தோணும். அது வேற, பட் இருந்தாலும் ரத்த சோகை இருந்தா நம்மால அதை சுத்தமா செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மள அறியாம நம்மளுடைய மார்க்ஸ் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு தடவை இப்போ உங்களுக்கு யாருக்காவது மோஷன் போற இடத்துல அரிப்போ இல்ல புழுக்களோ அந்த இடத்துல இருந்து வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க உங்களுக்கு வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவசியம் நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒரு டாக்டரை அணுகி டிவர்மிங் பண்ணிக்கணும். உங்களுடைய அந்த வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இது ஒண்ணு. இது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
ஒரு கால் உங்களுக்கு ஓவர் ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? எகெயின் ரத்த அளவு குறையும். சாப்பிட்டா சரியா போயிடுமா? ரத்த அளவு குறைஞ்சா என்னன்னு சொல்லுவாங்க? நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு அப்படின்னு. சரி, நான் யூஸ்வலா 2 தோசை சாப்பிடுவேன், 3 தோசை சாப்பிடுறேன், சரியா போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்? அதான் நான் நல்லா சாப்பிடுறேன், இல்லை நான் வேணா 4 தோசை சாப்பிடுறேன், சரியாயிடுமா? இல்லை. ஏன்? ரத்தம் அப்படிங்கிறது ஒரு சுவர் கட்டுற மாதிரி, சரியா? ஒரு சுவர் கட்டும் போது அதுக்கு என்னென்ன வேண்டி இருக்கும்? செங்கல் வேண்டி இருக்கும், சிமெண்ட் வேணும், மணல் வேணும், இல்லையா? எல்லாமே ஒன்னா சேர்ந்தாதான் தண்ணி வேணும், இல்லையா? தண்ணி மறந்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒன்னா சேர்ந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு சுவர் கட்ட முடியும். அதே மாதிரி தான் நமக்கு ரத்த அளவு இம்ப்ரூவ் ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும்? அயன் ரிச்சா இருக்கிறது சொல்லுப்பா, சொல்லுடா, சொல்லு, எந்திரி. மாதுளையா? ஓகே, என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னா நம்ம அயன் ரிச்சா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் சாப்பிடணும். அப்புறம் வேற என்ன சாப்பிடணும்? விட்டமின் சி ரிச்சா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். அப்புறம் விட்டமின் B12 நல்லா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் சாப்பிடணும். அப்புறம் புரோட்டீன் ரிச்சா இருக்கக்கூடியதை எடுத்துக்கணும், ஜிங்க் இருக்கிறத எடுத்துக்கணும். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா உங்ககிட்ட? இப்ப இதெல்லாம் கொஸ்டின் மாதிரி டாக்டர்மா அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ விட்டமின் சின்னு சொன்னாங்க இல்லையா? விட்டமின் சி எதுல ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நெல்லிக்காய். கொய்யா மரம் யார் யார் வீட்டுல எல்லாம் இருக்கு? ரொம்ப லக்கி நீங்களாம். இப்பெல்லாம் நல்ல கொய்யாப்பழம் சாப்பிட்றதே ரொம்ப ரேரா இருக்கு. எங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு, 3 நாள் கழிச்சு, இல்ல கோல்ட் ஸ்டோரேஜ்ல இருந்து பழமுதிர் நிலையத்துல இருந்து வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கு. கொய்யாப்பழத்துல இருக்கிற அளவுக்கு விட்டமின் சி நம்மளுக்கு எதுலையுமே கிடையாது. நிறைய கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. அடுத்தது, யாரெல்லாம் டீ குடிப்பீங்க? ஓகே, டீ குடிக்கும் போது நம்மளால அனீமியா, அதாவது ரத்த சோகையை நம்மளால சரி பண்ணிக்க முடியும். எப்படின்னு ஏதாவது ஒரு ரிலேஷன் தெரியுதா? என்னடா? ஓகே, இஞ்சி, ஏலக்காய் இல்ல, அதை விட இன்னொன்னு நாட்டு சக்கரை. நம்ம எல்லாமே மறந்து போன ஒரு விஷயம். இப்ப ஒயிட் சுகர் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. பட் லக்கீலி அவேர்னஸ்னால எல்லாரும் நாட்டு சர்க்கரைக்கு திரும்பி வரோம். நீங்க நாட்டு சர்க்கரை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ, வெள்ளத்துல நிறைய அயன் இருக்கு. வாரத்துல எல்லாத்து வீட்லயும் பக்கத்துலயாவது ஒரு முருங்கை மரம் இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. இது ரெகுலரா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அயன் டக்குன்னு டிராப் ஆகுறத குறைக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த அனீமியாஸ் நம்ம ஃபுட்லயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலதான் நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படும். நிறைய கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, நாட்டு சக்கரை போட்டு டீ குடிங்க. பட் அதுக்காக பெரிய கப்பில் 3 தடவை 4 தடவைலாம் குடிக்காதீங்க. ஜஸ்ட் எப்போ போல டீல நாட்டு சக்கரை போட்டு, முருங்கைக்கீரை கண்டிப்பாக எடுத்துக்குங்க. மாதுளம்பழம் அதுலேயும் நிறைய இருக்கு, அதெல்லாம் ஆப்ஷனல், உங்கள் சாய்ஸ், எப்போ முடியுதோ சாப்பிடுங்க. இது 3ம் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும்.